என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் உங்களுக்காக பட்டி செய்ய போகிறேன். இந்த பட்டிஸை நிறைய விதத்தில் செய்யலாம். இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமான ஒரு முறையில் மாவை குழச்சி எப்படி இந்த பட்டிஸை செய்யலாமன்றதை செய்து காட்டப்போறேன். என்று சொன்னால் அந்த வெளியில் இருக்கிற கூது கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மாதிரியானதான் அந்த பட்டிஸ் அந்த பட்டிஸை பிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த பட்டிஸை எப்படி செய்யலாமன்றதை செய்து காட்டப்போறேன். இது இன்றைக்கி நான் செய்ய போகிறது உருளைக்கிழங்கை வச்சு தான் மெயினாக செய்ய போகிறேன். நீங்கள் இதை சிக்கன் வச்சு செய்யலாம், மட்டன் வச்சு செய்யலாம், மீட் வச்சு செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உள்ள வச்சு கூட இதை செய்து கொள்ளலாம். வாங்க இந்த பட்டிஸை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பட்டி செய்கிறதுக்கு பிளேன் ஃப்ளவர், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இது 3 கப் எடுக்கிறேன். 1 2 3 கப். ஓகே, இதை முதல்ல அரைக்கணும். முதல்ல இந்த மாவை குழைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 கப் தண்ணி எடுக்கிறேன். எந்த கப்பால் மாவு வளர்ந்தனோ அதே கப்பால் 2 கப் தண்ணி எடுக்கிறேன். 2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணியில் ஒரு தேக்கரண்டி உப்பு, கொதித்த தண்ணியை அப்படியே நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ கை வச்சு பிணிய இயலாது. இப்போ நாங்கள் ஊற்றி தண்ணிக்குள்ளே இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணினாங்களா அப்படியே உருண்டு வந்துட்டுது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாவில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் அல்லது பட்டர், நெய் எது வேணுமென்றாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எண்ணெய் சேர்த்து அப்படியே இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுவோம். முதல்ல கை வச்சு பிணிய முடியாது. 4 பெரிய சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதுக்கிட்ட நான் தோல் செய்கிறேன். நாலு உருளைக்கிழங்கையும் கழுவிட்டு குக்கரில் சேர்க்கிறேன். நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் அவிச்சு கொள்ளலாம். நான் குக்கரில் ஏன் சேர்க்குறேன்டா, குக்கரில் போட்டால் ஈஸியாக குயிக்காக அவிஞ்சிடும். ஒரு விசிலோடு இது எடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் உருளைக்கிழங்கு அவிஞ்சா சரி. அதை தேக்கரண்டி உப்பு போட்டு அவிய வைக்கிறேன். இதில் போட்டு விட்டால் சரி. பட்டர்ஃப்ளை wrong one, yes, right. ரெண்டு விசில் வந்தோடனே இந்த உருளைக்கிழங்கை இறக்கி ஆற வச்சிருக்கிறேன். கையில் சுட்டு போட்டு. இப்போ இந்த மாவை ஆற வச்சுருந்தேன். நாங்கள் அந்த மாவை எடுத்து நல்லா பிணைஞ்சு குழைப்போம். ஐயையோ, நல்லா கை பொறுக்கிற சூடாக இருக்கணும். உங்களுக்கு குழைக்க எப்படி வசதியாக இருக்குன்றதை பார்த்து குழைங்க. கையை சுட்டுடக்கூடாது. இதை நான் ஒர்க் டாப்பில் போட்டுட்டு குழைக்க போகிறேன். அப்படி தான் நல்லா சாஃப்டாக குழைக்கலாம்.
பொத்தி பிடிச்சோன்னு ஒரு குத்தினா அதை மாதிரி இந்த மாவுக்கு பொத்தி பிடிச்சோண்டு நல்லா அமர்த்தி குழைச்ச மட்டும் சொன்னால் நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே மூடி வைப்போம். மற்ற பொருட்களை ரெடி பண்ண இந்த மாவு வந்து தட்டி பட்டி செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். எப்படி இருக்குதாண்டு சூப்பராக வந்துட்டேண்ணா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க நல்லா வந்துடும். அவித்த உருளைக்கிழங்க அப்படியே இந்த கரண்டியால் வடிச்செடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தண்ணியை ஊற்றாமல் இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்தாச்சு. பீஸ் எடுத்துருக்குறேன், க்ரீன் பீஸ். இது வந்து குயிக்காக அவிஞ்சிடும். இதை வந்து இந்த சுடு தண்ணிக்குள்ளே உருளைக்கிழங்கு அவிச்ச தண்ணியில் போட்டு ஒரு விசில் எல்லாம் போட தேவையில்லை. 2 நிமிஷம் வச்சாலே போதும், குயிக்காக அவிஞ்சிடும். அந்த தண்ணியில் போட்டுட்டு திரும்ப அவிய வைக்கிறேன். விசில் போடாமல் 2 நிமிஷம் அவியட்டும். ஒரு மேசக்கரண்டி மல்லி எடுத்து உடைச்சி வச்சுக்கொள்ளுவோம். உடைக்கிறது மீன்ஸ் வந்து அறுவல் நொறுவலாக பத்தீஸுக்கு இந்த உள்ளே வைக்கிற கறி உள்ளுடன் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி சின்ன சீரகம், அரை தேக்கரண்டி பெரிய சீரகம், பெருஞ்சீரகம். அது வதங்கி கொண்டிருக்கலையே நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கி கொண்டிருக்கேக்கு மல்லியை வந்து கொஞ்சம் அறுவல் நொறுவலாக இடிச்சேன். ஒரு மேசக்கரண்டி மல்லி எடுத்து அறுவல் நொறுவலாக அடிச்சினான். அதில் இருந்து ஒரு அரை மேசக்கரண்டி மல்லித்தூள், தனி மல்லித்தூளில் இந்த அறுவல் நொறுவல் மல்லி. இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசமாயும் இருக்கும், ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் போவேக்க சமோசா கொடுக்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சமோசாக்குள்ளே உள்ள மல்லி கடிபடும். இன்றைக்கு செய்கிற சமோசா வந்து எனக்கு குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதிலே ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா, நீ வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட வீட்டை போன போது சாப்பிட்ட போது நல்லா இருந்தது. அந்த சமோசாவை நான் இன்றைக்கு உங்களுக்காக செய்து காட்டுவேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருந்தது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உரைப்பை போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த பேக்கில் பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளை ஸ்கியூப்பை நான் வந்து இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா கறிக்குமே நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், இஞ்சியும், உள்ளியும், பச்சை மிளகாயும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுமெண்டு இல்லை, கொஞ்சம் வதங்கினால் போதும். இப்போ நான் நெருப்பை குறைச்சி விட்டு தான் வதக்குறேன். என்னென்னு சொன்னால் இந்த இஞ்சியும் உள்ளியும் என்ன செய்யுமென்று சொன்னால் டக்கண்டு கருகி சட்டியோட ஒட்டி பிடிச்சிடும். அதனால் நல்லா போட்டு இதனாமல் லைட்டாக நெருப்பதிக்கிறேன். இதில் வந்து நாங்கள் பீஸ் வந்து அவிய வச்சு நான் அதை இப்போ திறக்கிறேன். பீஸ் வந்து குயிக்காக அவியக்கூடியது, இங்கே குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ இந்த இஞ்சி உள்ளி அரைச்ச கியூப் வந்து கரைஞ்சிட்டு மீன்ஸ் எல்லாம் இதோட வெங்காயத்தோடு சேர்ந்துட்டுது. இப்போ இதுக்குள்ளே அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் நல்லா நெருப்பை குறைச்சி வச்சுருக்கணும்.
இது வந்து தனி மிளகாய்த்தூள் கணக்கையில், இதுக்கும் வந்து அரை மேசைக்கரண்டி. உங்களோட உரைப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பச்சை மணம் போகிறதுக்காண்டி நல்லா நெருப்பை குறைச்சி இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி சேர்த்து இந்த பிரட்டின தாளித்த பொருட்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இனி நாங்கள் இந்த பீஸ் உருளைக்கிழங்க சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளே சேர்க்குறேன். கையை கழுவிட்டு உருளைக்கிழங்க அப்படியே மசிச்சு போட்டால் சரி. இப்போ அடுப்பை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு வெட்டணும் மண்டியில். ஆனால் சுடுவது, ஐயோ கொஞ்சம் நல்லா சூடு இருக்குது. அம்மே அப்ப அம்மே அப்ப ஐயோ ஆக நல்லா மேஷ் பண்ணாமல் இடக்கடியே 1-2 கடி போடுற மாதிரி அப்படியே போட்டிருக்கிறேன். ஓகே, அப்படியே போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். இப்படி நீங்கள் இப்படி வித்தியாசமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொள்ளலாம். தனியாக வெங்காயத்தை மட்டும் வதக்கி வச்சு கொள்ளலாம், தனியாக உருளைக்கிழங்கு மட்டும் வதக்கி வச்சு கொள்ளலாம், இல்லைண்டா இறைச்சி, மீன், இப்படி எதில் வேணுமென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்சதை. இதை செய்து 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பிள்ளைகள் ஸ்கூலால் போயிட்டு வரைக்க, உங்களோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போட்டு வரைக்க சுட சமோசா அல்லது பட்டீஸ் செய்து கொடுக்கலாம். ஏன் ரோலுக்கு கூட இதை வைக்கலாம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் உப்பு போட்டேன். நான் உப்பு காணாமல் இருக்குமென்று நினைக்கிறேன். கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, ஒரு தேக்கரண்டி உப்பு. மல்லி வந்து இன்னும் கொஞ்சம் கடிபட்டால் நல்லாயிருக்கும். கடிபடுறது காணாது. கொஞ்சம் எஸ், நைஸ். அதுபடி இருக்குது தம்பி. ஜெலோவா? ஓகே, இப்போ சாப்பிட பார்ப்போம். சூப்பர். இந்த குழச்சி வச்ச மாவு எடுத்து திரும்பவும் ஒட்டுற வரைக்கும் போட தேவையில்லை. ஒட்டிச்சு தானே சொன்னால் போடணும். இது வந்து நல்ல பெரிய ஒரு ரொட்டி மாதிரி தட்டிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல மெல்லிசாக.
இது என்னோடய கொழுக்கட்டை ஸ்டைல். இது கூட ஈஸியாக தான் இருக்குது. எஸ், நைஸ் பட்டி. அவ்வளோ வழியாக இருக்குதுண்டே. இப்படியே செய்வோம். எண்ணெய் சூடாகிட்டு நல்லா போட்ட உடனே கிளகுற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டாக இருக்குது. மெல்லஸாக அப்படியே பொரிக்கணும். இருந்து போக்கால மார்க் பண்ணினது. நல்ல பொன்னிறமாய் வந்ததும் வடித்து எடுக்கவும். இன்றைக்கு நான் பட்டீஸ் செய்திருக்கிறேன். ஐயோ சுடுது. ஐயோ அம்மா, எப்படி இருக்குதுண்டு. க்ரன்ச்சியாக இருக்குது, சத்தம் கேட்குது. ஆவி பறக்கும் பட்டீஸ். இன்றைக்கு இன்னொரு வித்தியாசமான முறையில் சமோசா செய்து காட்டியிருக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் கௌரி ரூபன் சேனலில் இந்த மாதிரி சமோசா பலகாரங்கள் நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி கௌரி ரூபன் சமையல் சேனல், கௌரி ரூபன் சேனல், இந்த 2 சேனலையும் பாருங்கள். நிறைய சாப்பாடுகள் இருக்குது. எங்களோட நாட்டு பலகாரங்கள், வித்தியாசமான பலகாரங்கள், கறிபன், கேக்ஸ், இந்த மாதிரி நிறைய சாப்பாடுகள் இருக்குது. நீங்களும் பார்த்து செய்யுங்கோ, சாப்பிடுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. நன்றி, வணக்கம், பாய் பாய். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.